வந்து சில இதுல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க அப்படியே சேர்த்து. அதாவது வந்து உங்களுடைய உடம்ப மாத்திக்கிறதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாங்க. எதுக்குன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்க. என் மூக்க நான் மாத்திக்கிறதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்காம். அப்படியே நேக்கா வந்து பெண்ணியத்தை அதுல சொருவிடுது. சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னால பர்சனலா வந்து பெண்ணியத்துக்குள்ள அதை இன்க்ளூட் பண்ணிக்க முடியாது. என்னுடைய ஃபேஸை நான் வந்து மாத்திக்கலாம் அப்படின்றதுக்கோ, என்னுடைய பிரஸ்ட் சைஸ் சின்னதா இருக்கு இல்ல பெருசா இருக்கு, நான் அதை வந்து கம்மியாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இதுலலாம் பெண்ணியமா சொல்லி மேனிபுலேட் பண்றதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே வந்து பெண்ணியத்துக்குள்ளேயோ ஒரு ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயோ வச்சு நம்மளால வந்து ஏத்துக்கவே முடியாது. ஸோ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்ஃப்ளூயன்சர்னு கிடையாது. இப்ப நான் நினைச்சேன்னா வந்து நான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன்னா ஏன்னா ஒரு கண்ணாடி ப்ரொமோஷன் பண்ணலாம். அவங்க நந்து பாட்டு பாடுவாங்க சூப்பரா. அவங்க வந்து ஒரு மைக்குக்கான ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம். இவர் டாக்குமெண்ட்ரி பண்றாரா, இந்த கேமரா நீங்க சேல் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற ஒரு குட்டி ஃபாலோவர்ஸை வச்சு கூட நீங்க ப்ரொமோஷன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. ஒரு 1000 2000 இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க, ஒரு 500 ரூபாய் தரேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள ஆசையை தூண்டிடுவாங்க. யார் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம்னு போது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்ஃப்ளூயன்சரா ஒருத்தவங்க இருக்கும். ப்ரொமோஷன் பண்றது தவறே கிடையாது. அது வந்து அதுவும் ஒரு வேலை, அவ்வளவுதான். பட் அது அது எந்த அளவுக்கு கோர் இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு அதுல ரிசர்ச் பண்ணிட்டு அது உண்மையிலேயே ஒரு வர்த்தானது தானான்றதை பார்த்து அதை அனலைஸ் பண்றோம் அப்படின்றதுலாம் அதுக்கான டைம் இருக்காது. அதுதான் விஷயம். சர்க்கிள்ல கரெக்டா போய் ப்ரொமோஷனே பண்ணக்கூடாதுன்றதுலாம் நிற்கும். என்னன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் என்னால அந்த அளவுக்கு உட்காந்து டீப் ரிசர்ச் பண்ணி எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது.